சசிகலா அம்மா ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க. சசிகலா அம்மா ஜெயலலிதாவை கொன்னாங்கன்றதுல டவுட் இருக்கு எனக்கு. சின்னம்மா சசிகலா எங்கள் அம்மா ஜெயலலிதாவை கொல்லலை. இந்த மூணுத்தில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணியே ஆகணும். இந்த யூடியூப் வீடியோ ரைட் அண்ட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் யாருன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். செப்டம்பர் 23, 2016 அன்றைக்கி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. சரி, சசிகலா அப்போ எங்கே போயிருந்தாங்க? நிச்சயமாக கூட தான் இருந்திருப்பாங்க, ஒரு வழி இல்லை. சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல அன்றைக்கி. சரி விட்டுருங்க. ஆனால் 75 நாள் அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க. அப்போவாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கலாம்ல, யாரும் எடுக்கலை. சரி, நம்ம போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கேட்கலான்னா என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டே இருக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் அவங்க தலையாட்டி தான் ஆகணும். இதில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் திட்டுறது, அப்புறம் தந்தி டிவி ரங்கராஜை திட்டுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் ஹேக்கர்ஸ் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் திருடியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் அதில் சில ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸு, அதெல்லாம் சர்வர் ஹேக் பண்ணி திருடியிருக்காங்க. இப்போது அதை அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இந்தியாவுக்கு. ஸோ ஆனால் இதை அவங்க நிச்சயமாக ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, எப்போன்னு தெரியலை. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த 3 ஆப்ஷனுக்கு ஓட் பண்ண சொல்லுங்கள். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். நம்ம வெறும் லேப்டாப், மிக்சி, கிரைண்டர் மட்டும் யூஸ் பண்ணணுன்னு இருக்கக்கூடாது. அம்மாக்காவை இந்த ஹெல்ப்பையாச்சும் பண்ணணும் நிச்சயமாக. அதே மாதிரி சசிகலா தான் கொண்டு இருப்பாங்கன்னு நான் எதையும் உறுதியாக சொல்லலை, எவிடன்ஸ் இல்லை நம்மக்கிட்ட, சரிங்களா? ஆனால் வேறு என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் வாயை மூடிட்டு இருக்காங்க. ஒன்று நடந்த உண்மையை சொல்லணும். இப்படி அமைதியாக இருந்தாங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். சரி, ஹேக்கர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேக்கர்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.